SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. பள்ளி கல்வித்துறைக்கு இதுவரை 1,57,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூர் AJS நிதி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ், ஊரக தொழிற்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்கினார்கள். தொடர்ந்து மேடையில் பேசிய அன்பில் மகேஷ், வரவுள்ள கூட்டத்தொடரில் மாணவர்களுக்கு பல நல்ல புதிய அறிவிப்புகள் வரும் என குறிப்பிட்டார். பெற்றோர்கள் கஷ்டத்தை மாணவர்கள் உணர வேண்டும், நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என தெரிவித்தார். படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் மாணவர்கள் நன்றாக செயல்பட வேண்டும் என அன்பில் மகேஷ் கூறினார். பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும். மதிப்பெண் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த விதம் தான். ஆக 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். இந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1,57,000 கோடி ரூபாயை ஒரு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது இந்த 4 ஆண்டுகளில் என்று சொன்னால் இது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு. ஏனென்றால் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்கள் தான் அடுத்த தலைவர்கள். அதனால்தான் அதிகப்படியான நிதியை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார்.